ஆணையின்படி இந்த கடந்த 2 ஸ்பெல்ஸ்ல இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்திருந்தது. அது தொடர்ச்சியாக இப்ப இந்த வரலாறு காணாத லெவலில் மழை பெஞ்ச போதும் அதே மெஷர்ஸ் தொடங்கியிருக்கோம். இதுல குறிப்பா நம்ம சென்னை மாநகராட்சி பகுதியை பொறுத்தவரை 200 மருத்துவ முகாம்கள் சென்னை மாநகராட்சியோட இணைந்து செயல்படுத்துறோம். அதுக்கு கூடுதலாக 201 மருத்துவர்கள் மருத்துவக் கல்வி மருத்துவமனையிலேருந்து அங்க வழங்கியிருக்கோம். அது இல்லாம நம்மளோட இந்த இதர பகுதிகளில் மாநிலத்தில் இதர மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 1100 மருத்துவ முகாம்கள் நாளொன்றுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறோம். குறிப்பா இந்த சென்னை பகுதியில் இந்த 3 நாட்கள் ஏற்பட்ட மழையில் நிறைய இந்த மாதிரி சடனா ஏற்படக்கூடிய வெள்ள சூழ்ந்த பகுதிகளுக்கு குறிப்பா இன்னைக்கு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க 92 நடமாடும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மாநிலத்தில் பாதிக்கப்படாத பகுதிகளில் வரவேற்கப்பட்டு அதுவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவையான மருந்து கையிருப்பில் உள்ளது. தேவையான பாம்பு கடி மருந்தும் அனைத்து பகுதிகளிலும் உள்ளது. அதே மாதிரி நம்ம மெடிக்கல் ஆக்சிஜன் போன்ற எமர்ஜென்சி சப்ளைஸ் 2ஆம் தேதி டிராபிக்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தா கூட காவல்துறையோட ஒத்துழைப்புடன் தனியார் மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது. அந்த மாதிரி நம்ம மெடிக்கல் ஆக்சிஜன் இந்த சுவாச இது ஆக்சிஜன் நம்ம தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைக்காக ரிசர்வா கூட வாங்கி கீழ்பாக் மருத்துவமனையில் 2 டேங்கர் தயார் நிலையில் உள்ளது. டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் கேம்ப்ஸை பொறுத்தவரை 23,142 மெடிக்கல் கேம்ப்ஸ் இந்த மழைக்காலத்தில் நடத்தி இதுல 18.12 லட்சம் நபர்கள் பயனடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி நம்மளோட நிலவேம்பு பர்டிகுலர்லி நம்ம சித்தா மருந்தான நிலவேம்பு நிறைய அந்த ரெசிஸ்டன்ட் பவர்ஸ்க்காக அது 30.61 லட்சம் நபர்கள் இந்த பீரியட்ல இதுவாங்க. இது தொடர்ந்து நடக்கும். இந்த மழைக்கால மருத்துவ முகாமோட போக்கஸ் ஏரியாஸே கம்யூனிகபிள் டிசீசஸ் பர்டிகுலர்லி காய்ச்சல், அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு, அது மட்டும் இல்லாமல் தோல் குறித்துள்ள நோய்கள் மற்றும் வேற எதுக்கும் வந்தாலும் அந்த ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்தி கொண்டிருக்கும். For our friends from the English media, I would good evening to everybody. As far as prevention of communicable diseases are concerned, it's a very important area, and Honorable Chief Minister had ordered setting up of preventive camps in the earlier 2 episodes also. These have been continued, and in addition our focus has been in Chennai corporation area. 200 camps are being on an average at least 200 camps are being done in every division along with Chennai corporation. We have given them around 201 doctors from the government medical colleges. In addition, in the other parts of the state, 1,100 camps have been held. Total medical camps held so far have been 23,142, and 18.12 lakh people have come and undergone screening here. Then the Siddha medicine, Nilavembu Kudineer, which has been proven to provide resistance, has been taken by administered to almost 30.61 lakh people. As far as prevention of communicable diseases is concerned, our focus in these camps has been to do effective surveillance, catch hold of these fevers, various kinds of communicable fevers, diarrhea, and ensure that epidemic doesn't break out. We also have various skin related issues that also treatments are being given in the camp. Especially in the last 3 days, since cascading water levels at several places are coming, specialized 92 mobile camps which have been the doctors and other staff have been mobilized from other unaffected parts of the state. They are being additionally being sent to these areas. As far as water supply is concerned, Metro Water and TWAD has already informed, Metro Water MD has already informed, we are advocating double the amount of chlorination, and we are also advising people, those who have sumps, to ensure that they, once the water recedes, remove the water, get it cleaned by bleaching powder. We have adequate bleaching powder, we have adequate chlorine tablets, and we are also monitoring both the source, supply and the tanker and the retail points. நம்ம இன்னொரு தகவலுங்க, குடித்தண்ணி பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம எம்டி மெட்ரோ வாட்டர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த சோர்ஸ்ல டபுள் தி அமௌண்ட் ஆஃப் குளோரினேஷன் பண்ணி தான் இப்போ தண்ணியை வழங்குறோம். பொதுமக்கள்கிட்ட குறிப்பா இந்த தண்ணி தேங்கின பகுதியில் அவங்க சம்ப் வச்சிருந்தா மழை தண்ணியோ சாக்கடை தண்ணி கலந்துக்கான வாய்ப்பு உள்ளதால் அதை முழுமையாக அகற்றிவிட்டு ப்ளீச்சிங் பவுடரால் முழுமையாக அதை கிளீன் செய்துவிட்டு அதற்கு நல்ல தண்ணி விட வேண்டும். அதற்கு தேவையான ப்ளீச்சிங் பவுடர் எங்கள் எடுத்து கையிருப்பில் உள்ளது.
உள்ளது. அதே மாதிரி தேவையான குளோரின் டேப்லெட்ஸும் தேவையானது கையிருப்பில் உள்ளது. நெருக்கடியான சூழ்நிலையிலும் சோழிங்கநல்லூர் மற்றும் மாதவரம் பால் பண்ணைகளிலிருந்து இன்று 8.2 லட்சம் லிட்டர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த டெபிசிட்டை போக்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 14 இடங்களில் பிரத்யேகமாக இன்சுலேட்டட் வெஹிக்கிள்ஸ் வண்டிகள் மூலமாக ஒவ்வொரு வண்டியிலும் 6000 லிட்டர் பால் விநியோகம் செய்வதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதை தவிர விழுப்புரம், வெள்ளூர், ஈரோடு, சேலம் போன்ற பால் பண்ணைகளில் இருந்தும் பல்வேறுபட்ட வண்டிகள் மூலமாக பால் சென்னைக்கு கொண்டு வந்து அந்த சகஜ நிலைமையான 11.5 லட்சம் லிட்டர் ஈட்டுவதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்படும். மேலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று நம்மளுடைய நிவாரண முகாம்களில் அனைவருக்கும் பால் பவுடர் விநியோகம் செய்வதற்கான உத்தரவை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இந்த விநியோகம் செய்கின்ற பணி துவக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து சகஜ நிலைமை திரும்பும் வரை நடைபெறும். Good evening, friends from the English press. The normal supply of milk in Chennai city is around 11.5 lakh liters per day. Today we have ensured around 8.2 lakh liters with great difficulties by making our Sholingnallur and Madhavam dairies operational in full swing. And as per the orders of the Honorable Chief Minister, she has ordered that the normal supply of milk of 11.5 lakh liters has to be maintained. So we have sourced milk from the neighboring districts, especially Viluppuram, Kanchipuram, Vellore, Salem and Erode districts, and we will step up the supply of milk to the normal levels. Moreover, to ensure that the easy distribution of milk in various places in Chennai city, we have at 14 places we have insulated vehicle carrying 6,000 liters of milk, and the continuous supply will be maintained till we return back to normal supplies. வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுரைப்படி இன்றைய தினம் 65% பஸ் சர்வீசஸ் நாம் ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். எல்லா ஆக்சசிபிள் ஏரியாஸ்ல பஸ் போறதுக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கோம். ஈவன் ஒரு லாங் ரூட்ல சில ஏரியாஸ்ல அப்டக்கல்ஸ் இருந்தா கூட அந்த ஏரியா வரை போயிட்டு திருப்பி சிங்கிள் ஸ்ட்ரிப்ஸ் போடுறதுக்கு நாம் அறிவுரை கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு நேற்றுக்கு 3000 பஸ்ஸஸ் நாம் ஏற்பாடு செய்திருக்கோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நேற்றுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு 3000 பஸ் தயார் நிலையில் இருக்கு. எந்த அளவுக்கு மக்கள் வெளி பிளேசஸ்க்கு போவாங்களோ அவங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் அம்மா குடிநீர் தண்ணீர் பாட்டில்ஸ் 2 லட்சம் பாட்டில்ஸ் இப்போது வரைக்கும் நாம் சப்ளை செய்திருக்கோம். எங்கெங்க மக்கள் ஸ்டாண்டர்ட் ஆகி இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணியிருக்கோம். மேலும் நாளைக்கு படிப்படியாக ஃபுல் 100% சர்வீசஸ் நாம் ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு நாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறோம். குட் ஈவினிங். ஆஸ் பர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், today we have restored about 65% of the bus services in all accessible areas, and where there is no access also, up to the point of the access the bus will run, then again they will come back and they will make single trips. This is arrangements we have made. I think from tomorrow onwards we will be able to press 100% bus services so that there will not be any difficulty for any commuter in the city. Similarly, those who wanted to go out of Chennai to various parts of the state, we have deployed 3,000 buses yesterday up to 12 midnight yesterday. About 2 lakh people have travelled to various parts of Tamil Nadu state. Today also we have kept 3,000 buses ready in Coimbatore bus stand, and many people are going, and these services will continue. And wherever special buses are required, wherever extra requirement is there, then we will press more special buses, and we will ensure that every passenger, every person who wants to go to any place in the state, we will ensure all the aspects and see that it will be done. Similarly, in the Chennai airport also, on a particular day, the passenger was stranded. Many of them requested that they should be transported to Bangalore airport. So we have made arrangements and we have sent our ultra deluxe buses to pick up the passengers at Chennai airport and drop them at Bangalore airport. Similarly, Southern Railway also, we have requested the general manager
to improve the services, and they have also started resuming the services. And many areas water has receded, so the 100% crew will report for duty from tomorrow onwards, and there will not be any disruption in the transportation service. Honorable Chief Minister has instructed to ensure some smooth supply of diesel and petrol to the general public. As instructed by the Honorable Chief Minister, today afternoon we had a meeting with the state coordinator and other representatives of the petroleum companies. It is informed that some of the outlets have been affected due to flooding, which is bound to happen in case of such extraordinarily heavy rainfall. Action has been taken to dewater, remove the flood waters from these outlets, and normal supply from these outlets will be restored in a day or two. Some of the diesel and petrol outlets have been affected due to non-availability of the trucks and also water inundation in one of the important terminal at Tondiarpet. We have taken action to mobilize additional trucks from outside the Chennai, and these trucks will start arriving from today midnight onwards, and by tomorrow the petroleum companies will have additional 77 trucks. Action has also been taken for dewatering at Tondiarpet terminal, and the normal supply of diesel and petrol will be restored in a couple of days. Thank you. பொதுப்பணித்துறையில் பிடபிள்யூ மூலமாக இந்த மழையின் போது பல்வேறு நடவடிக்கைகள் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சென்னை மாநகரை பொறுத்தவரை பெய்துள்ள மழையின் அளவு மிக அதிக அளவு 45 சென்டிமீட்டர் ஒரே சமயத்தில் பெய்திருக்கிறது. கடந்த ஒரு 100 ஆண்டுகளிலே இது அதிக மழை என்பதை நீங்களும் அறிவீர்கள். நம்முடைய சென்னையை பொறுத்தவரை இருக்கின்ற 4 முக்கிய ரிசர்வாயர்களில் செம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் மற்றும் சோழவரம் ஆகிய 4 முக்கியவைகளாகும். அதில் செம்பரம்பாக்கத்தை பொறுத்தவரை தற்பொழுது அதிக அளவு நம்ம 29,000 கியூசெக்ஸ் வரை வெளியே விடப்பட்டிருந்தது. இப்பொழுது படிப்படியாக அது குறைந்து 3,500 கியூசெக்ஸ் தான் இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு வெளியிடப்படுகிறது. அதே போன்று அதில் இருக்கின்ற அளவு 24, 22.05 இன்றைய அளவு. பூண்டியில் அதே போன்றே 35க்கு 33.5 இங்கே அதிகமாக போயிட்டு இருந்தது. இப்பொழுது 12,215 கியூசெக்ஸ் தான் இன்றைய தினம் போய்கொண்டிருக்கிறது. ரெடியல்ஸை பொறுத்தவரையிலே அதே போன்று 1,550 கியூசெக்ஸ் தான் இன்றைய மாலை சென்று கொண்டிருக்கிறது. சோழவரத்தில் 400 கியூசெக்ஸ் தான் விடப்படுகிறது. ஆக இதெல்லாம் படிப்படியாக குறைக்கப்பட்டு மழையினுடைய அளவு 2 நாட்களாக குறைந்த காரணத்தினால் தற்பொழுது வெளியேற்றப்படுகின்ற நீரின் அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றே நம்முடைய மொத்த அளவில் எடுத்தோம் என்று கூடினால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 89 ரிசர்வாயர்கள் இருக்கின்ற நீர்த்தேக்கங்கள், அதில் 46 நீர்த்தேக்கங்கள் 100% ஃபுல்லாகி அது நிரம்பிக் கொண்டிருக்கிறது, வழிந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேர் 50 to 75% 16 ரிசர்வாயர்கள் இருக்கிறது. 25 to 50% 15 ரிசர்வாயர்கள் இருக்கிறது. லெஸ் தென் 25% 12 ரிசர்வாயர்கள் தான் இருக்கின்றன. டேங்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் பிடபிள்யூ டேங்கில் தமிழ்நாட்டிலே மொத்தம் 14,098 ஏரிகள் உள்ளன. பிடபிள்யூ ஏரிகள், அதில் 7,367 ஏரிகள் 100% கொள்ளளவு கொண்டு இப்பொழுது வழிந்து கொண்டிருக்கிறது. 75 to 100% 1,360 ஏரிகளும், 50 to 75% 1,269 ஏரிகளும், 25 to 50% 2,272 ஏரிகள். இவ்வளவு ஏரிகள் நிரம்பியது முதல் முறை இப்பொழுதுதான். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலே இப்பொழுது அதிக அளவிலே மழை பெய்த காரணத்தினால் கொள்ளளவுக்கு அதிகமாக நீர் வந்த பொழுது அதை வெளியிட வேண்டிய நிலை இருந்தது. இப்பொழுது படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் இட் இஸ் ரெடியூஸ்ட். டுடே ஈவினிங் ஆஸ் டு see it is the minimum most that is going. If you take overall portion, மேட்டூரிலே அதே போன்று அங்கே இருக்கின்ற அளவிலே இன்றைக்கு 93.89 அடி எட்டியிருக்கிறது 120 இருக்கு. பெரியாரிலே சென்றோம்னா 142க்கு 140.50
142 தொடுகின்ற அளவுக்கு இப்பொழுது அங்கே வரத்து வந்து கொண்டிருக்கிறது 2083 கியூசெக்ஸ். அதே போன்று வைகை, அமராவதி, பாபநாசம், சாத்தனூர், பேச்சிப்பாறை, பெருஞ்சாலை அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற மேஜர் ரிசர்வாயர்கள் எல்லாமே இப்பொழுது ஃபுல்லாகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அனைத்து நடவடிக்கைகளும் பிடபிள்யூ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிரீச்சஸ் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளையும் கேட்டு அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நல்ல முறையிலே அதை நல்ல தண்ணீர் செல்வதற்குரிய வழிவகைகள் இந்த துறையிலே எல்லா நடவடிக்கையிலும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய சீரிய அறிவுரையின் காரணமாக எடுத்திருக்கிறோம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Majority of the points I have discussed, I think I have already told. As per the orders of Honorable Chief Minister, we have taken all the steps effectively. Time to time, Honorable Chief Minister has reviewed the position and given instruction. Majority of the reservoirs, as I told you, are now full. Especially in Chennai city, 4 major reservoirs are complete and full in quantity. But the quantum of release got slowly reduced. Altogether, only main factory is Sambarambakam. There also today it is 3,500. As I told earlier about the reservoir position, almost all the reservoirs, major reservoirs are full. This is in the content of this thing. We have taken all the effective steps. We will continue to see that all the protective measures are taken. Thank you very much. நேற்று வரை செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்துவிடப்பட்ட நீரின் அளவு 30,000 இருந்தது. தற்போது 3,500 கன அடியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும், அதுபோல் பூண்டி ஏரியும் தற்போது திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை செயலாளர் பழனியப்பன் தெரிவித்தார். Discharge is only 3,500 and the level is 20 feet only. That is 20. We have got sufficient quantum, 2 feet as per the procedure. We have kept it then. It is a rumor only. People in the embankments. I remember on that particular night, the Chennai Corporation Commissioner and Chennai District Collector, the entire corporation machinery were working there along with Chennai City Police. That more than 25,000 persons were alerted and evacuated on the embankments of Adyar. The reason why we have been able to minimize or avoid casualty on account of discharge of flood waters has only been due to this extraordinary effort taken by our irrigation, Chennai Corporation, Police and Chennai District Administration under constant instructions of our Honorable Chief Minister. This I would like to specifically place on record. Thank you. What is the overall casualty figure, sir, across the state? What is the death toll? How many injured, sir? We'll give you, first of all I would like to inform you, northeast monsoon, the definition is from 110 to 3112. So whatever figures of total loss of lives, it starts from 110. The actual onset of monsoon was on 2810. But there have always been, there may be some collapse of a wall, there may be some cases of electrocution. Therefore, the total number is from 110 till date. I will request the CRA to inform you the figures. Chief Secretary had already mentioned the figure is from 111, that is 110 from the day when the normal northeast monsoon starts. Second thing about this figure is that it is the reported figure. What happens when a death takes place, there is a post-mortem involved and it has to be then validated and then a relief has to be provided. So it is not a very alarming figure. There had been some reports that hundreds and thousands of people have died during this. Actual figure as on date is 245 numbers, which is more or less similar to a normal year. So what I would like to bring to your kind notice is, no, these figures will keep changing because there is a report and then there is a confirmation. As I was telling you, there is a post-mortem involved. No. There is no difference in the figures. It could be that a figure is reported to the control room and later it is disputed, and then because of the post-mortem the reason is attributed to something else. Because there is a relief involved, we have to be very cautious about giving you the ultimate figure. So what I would like to convey to you is that these figures have not been astonishing as being reported, probably because of lack of information, and they have been usual figures. Although there was so much of marooning, so much of waterlogging, and so many people were affected, the death toll has been very, very curtailed because Honorable Chief Minister, first priority in this monsoon was that people should be safe. Sir, I have a question. 247 you're saying. 9.
sorry, 245. Is this the verified death toll? What is the reported death toll? How many calls have you got? How many numbers have you got saying people have died? Out of like 500, 245 may be verified. This is the correct figure from 110. And we will keep revising it on a day-to-day basis. For everybody's information, there have been reports in the morning in the media that 14 people died in Mayotte Hospital. So I like to put the record straight. Yesterday, myself and Honorable Minister had gone to that hospital based on various requests by the patients and also saying that they require certain facilities. So when we went there, we found that on 1st December there were 575 patients according to the hospital information. 300 patients had been discharged over a period of 3 days. Then out of the remaining patients, there were around 56 patients requiring ventilator treatment who had also been shifted by the hospital to the other nearby hospitals. During that time, we also shifted the remaining patients who wanted to be shifted by using 108 ambulances. The main issue, நான் தமிழ்லயே அப்புறம் சொல்றேன். Listen to me. The hospital authorities informed that there are 14 people who have died over the period of 2 days. We have got the death certificates also with us. So these patients were there, and there was no current in the area where these people were there. So that having the dead bodies there would have caused a public health hazard. So we had moved. Sir, let him complete. Let him complete. See, they have not died on account of ventilator failure. We have got they have not died on account of ventilator. Enga பவர் கட்னால 575 பேர் இருந்தாங்க. இவங்க அனைவரும் அவங்களோட இறப்பு சர்டிபிகேட் அவங்க தனியார் மருத்துவமனைங்க. அந்த தனியார் மருத்துவமனை இறப்பு சர்டிபிகேட் 2ஆம் தேதியிலேருந்து வேற நாள்களில் அவங்க இறந்திருக்காங்க. வெண்டிலேட்டர் உள்ள மற்ற வேற 2, 3 அப்படின்னு இல்லைங்க. அவங்க ஒவ்வொருத்தர் சொல்றத வச்சுல நம்ம ரெக்கார்டை வச்சு பேசணும். இப்ப நான் detailed clarification based on our initial inquiry we have given. It is a private hospital. We have shifted all the patients. Their request of oxygen which was received we had supplied. These 14 bodies were shifted because it would have caused a public health hazard. There we have shifted. For அது அந்த எங்க டோட்டலி 4 பேர் உறவினர்கள் எடுத்து போயிட்டாங்க. 14 பீப்புள் அங்க அவங்களோட பாடிஸ் இருக்கிறத அறிந்து நாங்க தான் ராயப்பேட்டா மருத்துவமனையில பாதுகாப்பு கருதி அவங்க நேத்திக்கு ஈவினிங் தான் நாங்க அரசு வாகனத்துல அனுப்பியிருக்கோம். அதை தகுந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்க இப்ப இதெல்லாம் independent of this நம்ம definitely those things will be inquired into. But the incident of the 14 dead people we had officially shifted. Are you denying the allegation of the families that the 14 people died because of the power outage? No. Power had been withdrawn because water. Allegations from that side, from the family side. See, it is there are standard operating procedures on these things. Once the ventilators are run based on power, then you have generators. After the generator, there is a backup charger. Afterwards, ambubags are used. So hospitals and the other hospital in Perumbakam, they had asked us to shift. We had shifted entire people. Then the government general hospital, we had evacuated. So we did not have any official request of generator. But when the people came and told us this thing, when we went there, we saw this thing. Is the Tamil Nadu government ruling out the negligence? See, at this stage, it is too early to give all these clarifications. We have shifted those bodies. Every death in the government hospital, in the hospitals are. Mortuary, they cannot operate and it has to be shifted. And the mortuaries also they could not operate, they have to shift it, and every death is audited, both facility audit is done, and also in these cases, postmortem is done, and the power was withdrawn on account of waterlogging. Then the generators stopped, their generators stopped. In the ICU? In all the entire hospital, and including the ICU, the parts, ICU it had stopped.
ஜென்ரேட்டர் ஒர்க் இந்த ஆஸ்பத்திரியில் பவர் இருக்கும், அதுக்கு அடுத்தது ஜென்ரேட்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் பேக்கப் ஜென்ரேட்டர் நாங்கள் மொபைல் ஜென்ரேட்டர் கொடுப்போம். இப்போ அரசுலேருந்து அந்த ஆஸ்பத்திரியில் 250 kVA ஜென்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஷோலிங்கநல்லூரில் Global Hospital, we have supplied the generators from our side. That requested, we have supplied the generators. What is the hospital saying, sir? What was the condition of the patient with the 14 people? See, each case they have given that, A.N. Wilson, it is leptospirosis, septic shock. These are their reports. Based on postmortem, we will also identify whether it Premlata, acute edematous pyelonephritis. These are all the versions of the hospital which we have collected. We'll definitely go into detail. When an NDRF team arrives at Arakonam, it is the state government which provides trucks. So our RTOs organize trucks, tipper lorries, and with police convoy, with liaison officers, they are brought. Their accommodation is there. What I am trying to tell my friend here who asked, the coordination amongst the departments. We have been working 24/7 here. It's extraordinary coordination between departments, which has ensured that they could reach, because many a time due to inundation or people requiring support at then and the various places, the convoy has to reach the spot. Before reaching the spot, the other day, when an army column was coming, actually before they went to the intended place, they actually did a lot of service in Miat. Many of you will be knowing, but we are getting all the time information. Extraordinary coordination between police, revenue, municipal administration, fire and rescue services. The director of fire services and his team have done an extraordinarily, great job. And our coastal security guard, you have seen our officers of coastal security guard on ground rescuing people. What I am trying to mention to you, that every department which was involved in this flood relief have contributed, and there have been officers who are not connected with the departments have also joined the effort. The kind of coordination and the nerve center activity that is going on from Secretariat under the instructions of Honorable Chief Minister is seen to be believed. சென்னை மாநகராட்சியில 40 லட்சம் உணவு பொட்டலங்கள் தான் வழங்கப்பட்டிருக்குன்றீங்க. நீங்க 40 லட்சம் பேர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க அந்த கணக்கை சொல்றீங்க. 3 வேளைக்கு அப்படின்னா கூட அது எங்கேயோ போயிடும். உண்மையாவே NGOs மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. No government agencies, people when we go for reporting, they will come for Rajaram, shall we close? No. குடிநீர் அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் டீசல் கட்டப்பாடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள்ல கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் அகற்றப்படுமா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அகற்றப்பட்டிருக்கேன். நீங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்துல அந்த எந்த இடத்துல அந்த முடிச்சூர் பக்கத்துல ஒரு அந்த பாப்பான் சேனல் பக்கத்துல 74 வீடுகள் அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகள் அகற்றப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் பெரும்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரியத்தில் எங்களுடைய டெனமெண்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசினுடைய டெனமெண்ட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கதா சொல்றீங்க. வட சென்னையோட நிலைமை என்ன? பிரிட்ஜுக்கு கீழே மக்கள் தங்கி இருக்காங்க. வட சென்னையில அவங்களுக்கு தங்கும் நிலைமை இல்ல. உணவு பொட்டலங்கள் ஜெயின் மதத்தவங்க சேர்ந்தவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் வட சென்னை மக்களோட நிலைமை என்ன சார்? வட சென்னை மக்களுக்கு அங்கே எல்லா சில இடங்கள் அனைத்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கு இடம் வீட்டு அவர்களுக்கு போதிய அளவு தங்குறதுக்கு வேண்டிய அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு. சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் அந்த இடத்துக்கு உணவு மட்டும் வாங்கிட்டு போறாங்க. அந்த தங்குமிடத்தை தங்கும் இடத்துக்கு வர மறுக்கிறாங்க. அதாவது என்னன்னு அவங்க வீட்டுல இருக்க பொருள்கள் நம்ம வாங்கி பாதுகாக்கணும் போகணும்னு சொல்லிட்டு வரணும் தேவை. அனைத்து எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அவங்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது, குடிநீர் வழங்கப்படுகிறது. இதுல யாருமே இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரவே இல்லை. ஏன்னா யார் கேட்டா
அது மாறாக இல்ல மைக்ல கூட அனௌன்ஸ் பண்றாங்க. சார் நத்தம் சார், வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொண்டதில் தமிழக அரசு தோல்வி அடைந்துள்ளது. அம்மா என்ன மாண்பு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லோருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மீட்பு பணியில் ஈடுபட்டு அத்தனை பேருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு தங்குமிடம் அவர் தங்குறது முதல்ல பாதிக்கப்பட்ட வெள்ளம் கொடுத்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அதே போல அவர்களுக்கு தேவையான மற்ற மருத்துவ வசதி செய்து கொடுக்க வேண்டும், குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று அத்தியாவசிய தேவை அத்தனையும் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னும் காவல் இந்த மைக் மூலமா கூட அனௌன்ஸ் பண்றாங்க, இங்க இந்த இடத்துல நாங்கள் தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, மக்கள் அங்கே வரலாம்னு அறிவிப்பு கூட வெளியிடும். ஆனாலும் கூட சில மக்கள், பெரும்பாலான மக்கள் வருகிறார்கள். சில மக்கள் உணவு மட்டும் வாங்கி செல்கிறார்கள். தங்குமிடத்திற்கு அவரவர் வீட்டிலேயே அவர்கள் ஒரு பக்கத்தை தங்கிக்கிறார்கள். யாருக்கும் அனைத்து மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த தவறு அனைத்து பள்ளிக்கூடம், கல்வி நிறுவனங்கள், சமுதாய கூடங்கள், கல்யாண மண்டபங்கள், திருமணம் அத்தனை பகுதிகளையும் இடத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. சில எல்லா இடங்களையும் தனியாருக்கு சொந்தமான இடம், அரசுக்கு சொந்தமான இடம் மட்டுமல்ல, அனைத்து இடங்களையும் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவரும் மக்களும் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எந்த தமிழக அரசு வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதில் தோல்வி அடைந்துவிட்டது குற்றச்சாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அவர் அது எதிர்கட்சி, இந்த வெள்ள பணிக்கு எதிர்கட்சிகள் அரசியலாக்க பார்க்கிறார்கள் தவிர, ஆனா அனைத்து நடவடிக்கையிலும் அம்மாவுடைய அரசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பணிகளை கண்காணித்து அப்போதைக்கு உத்தரவு வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்மாவுடைய உத்தரவின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுல சில பேர் காழ்ப்புணர்ச்சியோடு தேர்தல் வருகிறதுக்காக, தேர்தல் பிரச்சாரமாகி பயன்படுத்தலாமேங்கிறதுக்காக சில எதிர்க்கட்சிகள் வேண்டுமானால் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லலாமே தவிர அது துளி கூட உண்மை இல்லை. அம்மாவுடைய அரசு சிறப்பான நிவாரண பணி மழை பெஞ்ச வரலாறே கிடையாது.